நம்ம ஏதோ ஒன்று செய்ததுனால நாங்க மீட்கப்படல. நாங்க ஏதோ பாவிகளாகி நாங்க ஏதோ கிரியை செஞ்சதுனால மீட்கப்படல. நம்ம உபவாசம் பண்ணதாலேயோ காணிக்க கொடுத்ததுனாலேயோ 40 நாள் இருந்ததாலேயோ நம்ம செய்த கிரியைகளினால நாங்க மீட்கப்படல. தேவன் நம்மளை இலவசமாக மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவன் என்னைய இலவசமா மீட்டெடுத்தார். என்னுடைய பரிசுத்தத்தினால நான் மீட்கப்படல, என்னுடைய சுயநீதியினால நான் மீட்கப்படல, நான் தேவ நீதியினால மீட்கப்பட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இலவசமாக தேவன் என்னை எப்படி மீட்டெடுத்தாரு? தேவன் உங்களை எப்படி மீட்டெடுத்தாரு? என்ன சொல்லுங்க? இலவசமாக மீட்டெடுத்தாரு, இலவசமாக மீட்டெடுத்தாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு. அப்ப நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை என்ன செய்தார்? பலியா ஒப்பு கொடுத்தார். அவரை கிரியை செய்ய வைத்தார். அவர் சகல நியாயப்பிரமாணத்தின் நீதியையும் நிறைவேற்றினார். நம் சார்பாக அவர் இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்தார், நீதியா வாழ்ந்தார், நியாயமா வாழ்ந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? குற்றம் சாட்டப்படாதவரா வாழ்ந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அவருடைய நீதி, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, அது நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவருடைய நீதியை நமக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவருக்கு என்ன சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லா ஜனங்களும், இன்னைக்கு நாங்க மீட்கப்பட்டது போல எல்லா ஜனங்களும் மீட்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சுவிசேஷம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இவர் என்னுடைய பாவம், இவரே என்னுடைய பாவ பரிகார பலியா இருக்கிறார். நான் இந்த உலகத்துல நான் எந்த பரிகாரம் பண்றதுனால நான் மீட்கப்பட போறது கிடையாது. நான் உலகத்தின் கிரியைகளை செய்கிறதுனால, நான் என்னுடைய சுய முயற்சியினால, நான் ஏதோ ஒன்று செய்கிறதுனால நான் மீட்கப்பட முடியாது. என்னுடைய மீட்பை இலவசமாக தேவன் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அது எனக்கு தேவையான மீட்பை குமாரன் சம்பாதித்து வைத்திருக்கிறார், இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எனக்காக இயேசு சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த அவருடைய கிரியையை நான் விசுவாசிக்கும் போது நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்றேன், நான் மீட்கப்பட்டவன் ஆகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?